உங்களோட சொந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல எப்படி அரசியல் போயிட்டு இருக்கு? மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? சார் எங்க மாவட்டம் எங்க கட்சியை பற்றி சொன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமை சொன்னேன். திண்டுக்கல் மாவட்டம் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் உட்பட இவர்களோட செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய, ஏன்னா ஓபிஎஸ் அண்ணனோட மாவட்டம் வந்து தேனி மாவட்டங்கள்ல எங்க நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட் தானங்க தேனி. எனவே வந்து ட்ரெயினுக்கு வர்றது எல்லாமே அவருடைய நடவடிக்கைகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தையும் இணைந்த நடவடிக்கைகளாக தான் இருக்கு. ஏன்னா அவருடைய செல்வாக்குடைய அந்த வீச்சு இருக்குங்கல்ல, அது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடையது. அதே மாதிரி டிடிவி தினகரன் பெரியகுள எம்பிஆர் 2 முறை இருந்த காலத்திலேயே திண்டுக்கல்ல வந்து நல்ல தொடர்பு. எனவே வந்து அங்க அந்த மூத்த தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, அண்ணன் நத்த விஸ்வநாதன் இருக்காரு. அங்க திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் முதல் மேயர் அண்ணன் மல்தராஜ் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க தொண்டர்கள் மத்தியில் இதே ப்ராப்ளம் தான். என்னன்னா ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கு, ஓபிஎஸ் அண்ணன் தினகரன் அவர்கள் அதிமுகவில் ஒன்றுபட்டு இருந்தால் நல்லா இருக்கேன், ஒன்றுபடாதவர்கள சரிப்பட்டு வராதுன்னு கழக தோழர்கள் விட சார் இப்போ வந்து அவர்கள் சார்ந்த சமுதாயம் வேற இருக்கு இல்லைங்க வம்சி, அவர்கள் பெரிதாக ஓபிஎஸ் அண்ணன் வெளியில இருக்கிறது யார் அவர் சார்ந்த சமுதாயமும் பொதுமக்களும் நல்லெண்ணம் கொண்ட பொதுமக்களும் அதை விரும்பலைங்க. எனவே வந்து அந்த எல்லாரும் இணைஞ்சு போனாதான் இதுல என்னன்னா அதிமுக திண்டுக்கல் எடுத்து பார்த்துட்டோம்னா அது முதல் முறை புரட்சி தலைவர் இரட்டைலை வச்சு ஜெயிச்ச ஒரு மாவட்டம். ஆமா. ஆனா இந்த மாவட்டத்தை சமீப காலமாக அதிமுக பலவீனமா இருக்கு. 2019 இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஃபர்ஸ்ட் அந்த தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்துடுறாங்க. இதுல சட்டமன்ற தேர்தலில் கூட இப்போ 21ல 3 கேண்டிடேட் ஜெயிச்சாங்க 7ல இருந்து. ஸோ அந்த மாவட்டம் வந்து அதிமுக தங்களுக்கு பலவீனமா இருக்கு, இங்க நம்ம அவாய்ட் கண்டஸ்ட்ல பெருசு பண்ண முடியாது நினைக்கிறாங்களா? இல்லை இதான் உங்களுக்கு ஏடிஎம் அதுதான் சார். அந்த ஆக்சுவலாக வந்து சார் அது ஏடிஎம்கே ரெட்டையில வந்து நிற்காதது அந்த 2019 ஏடிஎம்கே 2019 இருந்து பாமக இருந்தாங்க. இப்போ யூ ஆர் கரெக்ட், தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீ. 2 தடவை கூட்டணி கொடுத்தப்ப தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி சார். தொண்டர்களோட பொதுமக்கள் நீங்க சரியா கேட்ட மாதிரி இன்னைக்கு தான் திரு மாயத்தேவர் அவர்களுடைய திண்டுக்கல்லுடைய முதல் வெற்றி வீரர் அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வென்ற அந்த மாயத்தேவர் 3வது நினைவு தினம். இந்த நிகழ்ச்சி அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலியை நான் செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளவு நல்ல மனிதர், பழகுவதற்கு திராவிட இயக்க சித்தாந்தவாதி, ரொம்ப பெரும்போக்க நல்லா பழகுவாருங்க. நான்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்தப்ப என்னெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணவர். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. எங்க அப்பா அவங்கெல்லாம் திராவிட இயக்க இந்தி மொழி போராட்ட வீரர்கள். என் தந்தை நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். எனவே அந்த வகையில் அவங்கெல்லாம் இவர் எம்பியா வர்றதுக்கு முன்னாடியே வக்கீலாகவும் என் தந்தை தலைமை ஆசிரியர் இருந்தப்ப என் நட்பு. அதனால நான் சட்டமன்ற உறுப்பினரப்ப என்னை வீடு தேடி வந்து அவர் வயதுக்கு எனக்கு சால்வு போட்டு வாழ்த்து சொல்லிட்டு போனார். அவள் நல்ல மனிதர். அப்படி முதல் முறையாக இரட்டை இலை சின்னம் நின்று வென்ற வந்த தொகுதியில் 2019ஆம் ஆண்டு இரட்டை இலை சின்னம் நிற்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததே என்ன, தோல்விக்கு பத்திரம் எழுதி கொடுத்து விட்டார்கள் என்று பொதுமக்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். நீங்க தோல்விக்கு என்ன தெரியுமா அடிப்படை காரணம்? உங்களுக்கு இரட்டையில முதலில் நின்று வென்ற இந்த தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு கொடுத்துட்டாங்களே. எனவே இந்த வந்து அதிமுக ஆதரிக்கக்கூடிய என்னங்க இரட்டையில நிற்காத பட்சத்துல நிறுத்தப்படக்கூடிய யாரா இருந்தாலும் தோக்கடிக்கணும் மக்கள் வெகுஜன முடிவு எடுத்தாங்க சார். அதற்கு பின்னாடி இந்த முறைய எஸ்டிபிஐயோட வேட்பாளரை கொண்டு வந்து போட்டது இன்னும் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்காம வெந்த முன்னில் வேலை பாய்ச்சது போல என்ன சார் இது இந்த சம்பவம் அமைந்து விட்டது. அதனுடைய ஆனா இதை எப்படி சொல்ல இன்றைக்கு வழி நடத்தக்கூடிய இது சார் ஐ வில் நாட் அக்யூஸ் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ். உங்களுக்கு தலைமை தான் நாங்கள் முடிவு எடுக்கிறேன். நான் கேட்கிறேன் அதை டிஸ்ட்ரிக்ட்ல யார் வேணாலும் என்ன சொல்றது இருக்கட்டுங்க, தலைமையில முடிவு பண்ணன அதிமுக தலைமை கழகத்தில் உட்காந்தானே திண்டுக்கல் வேட்பாளர் அறிவுங்க. திண்டுக்கல் ரெட்டல நம்ம கட்சி நின்று ஜெயிச்ச தலைவர் நின்று ஜெயிச்சது என்ன, அம்மா காலத்திலயும் தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதியில வந்து என்ன ரெட்டல வேட்பாளர் நம்ம கட்சி தான் நிக்குது, தலைமை நம்ம கட்சி தான் நிக்குது, வேட்பாளரை மட்டும் சொல்லுங்கன்னா உத்தரவு போட்டு போக வேண்டியதானே சார்.
ஏன் தலைமை அந்த முடிவுக்கு வரல? அதான் சொல்றேன், நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த 2 இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து அதை ஃபேவரபிள் திண்டுக்கல்ல ஃபைட்டு கொடுக்க முடியும்னு நம்பிக்கையை தலைமை கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல சார், அது ஓனஸ் ஃபால்ஸ் ஆன் தெம் ஆல்சோ சார். அவர்களும் வந்து இதுல இதை விடவே விடாது, நம்ம தான் நிக்கணுங்கிற ஒரு உணர்வு வரணுங்க சார். சரிங்களா? என்ன அந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் ஒருவேளை வந்து அந்த உணர்வை ஊட்டி இல்லை நம்ம தான் நின்னாகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அவர்களை வந்து தள்ளி கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும் கட்சியுடைய தலைமை. அது அந்த அங்க எனவே வந்து கட்சி தலைமை அதில் வந்து சரியான வியாக்கியானமான முடிவு எடுக்காதது உண்மையிலே இது வந்து வரலாற்றில் அதிமுகவுடைய தேர்தல் கள வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி தான் சார். திண்டுக்கல் தொகுதியை 2 தடவை 2019 சரி 2024 தொடர்ந்து கூட்டணிகளுக்கு விட்டு கொடுத்தது, வழியே சென்று விட்டு கொடுத்தது. சார் இப்போ வந்து அதிமுக திண்டுக்கல் இன்றைய ஓபிஎஸ் போன பிறகு எப்படி சார் இருக்கு? சரி, ஓபிஎஸ் அண்ணன் போன முன்னாடிங்க நீங்க திண்டுக்கல் ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயே அவர் அதோட பேக்லாஸ் ரொம்ப கடுமையா இருக்குங்க. 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்லங்க. கடந்த முறை 7 சட்டமன்ற தொகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில். பழனி, ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை, ஆத்தூர், சரிங்களா, திண்டுக்கல், வேடசுந்தூர், நத்தம், 7 தொகுதி. இந்த 7 தொகுதிகளிலுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கும் இன்றைக்கு தினகரன் உட்பட, அதாவது கட்சி ஏடிஎம்கே ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணம் பெரிதளவில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்க. 2வது எங்கள் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்ங்கிற முறையில் ஓபிஎஸ் செல்வாக்கு அங்கே அதிகம். எனவே இந்த முறையில் வந்து இப்படியே பிளவுபட்டு இருந்தோன்னா நிச்சயமா அதற்கான அதிமுக சிரமம் நம்ம இட் வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் தி பிரிட்ஜ். நிச்சயமா சிரமம், இது சிக்கலான ஒரு அரசியல் சூழ்நிலையை சந்திக்கும். ஏன்னா வந்து அதர் சைடு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராகவும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐபி அவர்களும், மற்றொரு அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் மாவட்ட கலை செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரபாணி அவர்களும், பழனி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளராக திரு செந்தில்குமார் அவர்களும் கடுமையாக ஒர்க் பண்றாங்க சார். அதாவது ஒரு எதிர்கட்சி எப்படி வேலை பார்க்க வேண்டுமோ அதை போல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்கட்சியை போல எண்ணிக்கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2வது கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 1 அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுகவுடைய செயல்பாடு. நான் அதர் சைடு, நான் வெளியில வந்துட்டேன், ஓபிஎஸ் என்னோட வெளில வந்துட்டேன் சார். நான் அதை பத்தி அவங்கள பத்தி அதிகம் ஐ டு நாட் ஹேவ் எனி லோக்கல் ஸ்டாண்டி டு கமெண்ட் அப்பான் தேர் ஆக்டிவிட்டிஸ். ஆனால் மக்கள் பேசிக்கொள்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய களப்பணிக்கு ஈடாக அதிமுகவில் வந்து வேலை நடக்கிறது இல்லை. காரணம், கட்சி பிரிஞ்சிருக்கனாலங்க தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க சார். உங்க விட தலைமை கழகத்திலிருந்து பூத் கமிட்டி மீட்டிங் போடுங்க, பூத் மெம்பர்ஸ் சேருங்கன்னா அனுப்புறாங்க. பட் கிரவுண்ட் லெவலுக்கு கிராஸ் ரூட் லெவல் கேடர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க ஆர்வமா போய் வேலை பார்க்கணும்ல. அந்த கிராஸ் ரூட் லெவல் கேடர்ஸ் இருக்காங்கல்லங்க வம்சி, அவங்க போய் ஃபீல்டில் ஆர்வமா வேலை பார்க்கணும்ல. தட் இஸ் லேக்கிங். ஒய் தட் இஸ் லேக்கிங்? ஏன்னா கட்சி உடஞ்சு போய் கிடக்குது, இது எங்கப்பா சரிப்பட்டு வரப்போகுது, வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைட்ட தன்மைக்கு போய்விட்டார்கள் தொண்டர்கள். அது திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாவே தெரிகிறது. எனவே வந்து இப்ப நான் இன்னும் பிளைன்லி ஸ்பீக்கிங், இப்போ நிலக்கோட்டை தொகுதியெல்லாம் இருக்குன்னு வைங்களே, ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்ஸ். எந்த சூழ்நிலையில நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப், வெளிப்படையாக நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய மாமியார் அங்கே வந்து நான்கு 5 மொத்தம் அவங்க 7 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதில் வந்து 5 முறை நிலக்கோட்டை என்ற சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை தற்காலிக சபாநாயகர். இப்படி வந்து நீண்ட பாரம்பரியம் எனக்கு இருக்கிறதுனால அங்கெல்லாம் நிலக்கோட்டையில் ஐ வில் பி ஏபிள் டு ப்ரூவ் மை செல்ஃப். அதனால திண்டுக்கல் நிலைமை வந்து ரொம்ப ஹேஃப் கசாட்டாக தான் இருக்கு. அதிமுகவுக்கு அவ்வளவு இட் இஸ் நாட் தட் கண்டிஷன் ஃபார் ஏடிஎம்கே. திண்டுக்கல் சீனிவாசன் கூட அந்த கட்சி காப்பாற்ற முடியாதுங்க சார். அவங்க வந்து இன்னைக்கு அதாவது சார்,
நீங்க அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு எலெக்ஷன்லயும் தலைவர்கள் தோற்க முடியாது, தோற்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? தேர்தல் அப்படி பார்த்தா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் நினைச்சா கூட முடியாதான்னு கேக்குறீங்களே சார். தொண்டர்கள் வந்து மொரைல் வந்து மொரைல் ஆஃப் த கேடர்ஸ் ஆர் அல்டுகெதர் லாஸ்ட்டுங்க. கட்சி பிரிஞ்சு கிடக்குது, இது வந்து ஒப்பேறாது, இது நம்ம வெட்டியா உழைச்சி என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து தொண்டர்கள் வந்து ஒரு இது இல்லாம விருப்பமற்ற நிலைக்கு இருக்காங்க. தொய்வு ஏற்பட்டு விட்டது தொண்டர்கள் மத்தியில. அதனால வந்து கேடர்ஸ் ஒர்க் பண்ணாதப்ப வெறும் லீடர்ஸ் மட்டும் வீட்டுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன நடக்க போகுது? அப்கோர்ஸ் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள் ஃபீல்டுக்கு போனா வழக்கமா வருவாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போனா அவங்க வீட்டுல போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க ஃபீல்டுக்கு போனா வருவாங்க. ஆமா சார், போன எந்த லீடர் வந்தாலும் அண்ணா வாங்க நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இருப்பாங்க. இப்போ பட் இட் மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஒர்க் இல்ல உங்களுக்கு. புரியுது. அது வந்து களத்தில் நாங்க அம்மா காலத்தில் செஞ்சோங்க. 2006 கட்சி தோத்த நல்லதான். இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை அமைச்சான். அம்மா மாவட்டம் தோறும் முன்னாள் அமைச்சர்களை பொறுப்பாளராக போட்டாங்க. தலைமை எங்க மாவட்டத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தான் இன்சார்ஜ். உங்களுக்கு 2 வருஷம் வேலை பார்த்தாங்க. யூ வில் நாட் பிலீவ் அமம்சி. 20 வயதுக்கு 20 பேர் ஒரு ஊர்லயும் சேர்க்கணும். ஆண்கள் 20 பேர், பெண்கள் 20 பேர். எத்தனை வயது தெரியுங்களா? 25 வயதுக்கு குறைவானவர்களை சேர்க்கணுன்ட்டு. அத்தனை கிராமத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த சைடு ஆண்களை இந்த சைடு நிக்க சொல்லிடுவாரு. 20 பெண்களை நாங்க செலக்ட் பண்ணவங்களை கார்டு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் பண்ணி கையெழுத்து போட்டு கார்டு கொடுப்பாருங்க. பல நாள் நாங்க வந்து வேலை முடிச்சுட்டு வரப்ப காலையில விடிஞ்சு போயிடும். அப்படி அம்மா காலத்துல அப்படி ஃபீல்டு பார்த்த தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த தொண்டர்கள் மத்தியில தொய்வு ஏற்பட்டிருக்குன்னா, அதிமுக கண்டு வரக்கூடிய தொடர் தோல்வி, இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனது, ஒற்றை தலைமை ஆன பிறகு தோல்வி படுதோல்வி ஆனது, தோல்வியிலிருந்து இன்றைக்கு அதிமுக தலைமை பாடம் கற்றுக்கொள்ளாதது, இவ்வளவுக்கு முன்னாடி தொண்டர்களும் பொதுமக்களும் கட்சி ஒண்ணு வரணும், ஓபிஎஸ் அண்ணையே தினகரன்லாம் இணைந்து கட்சி நடத்தணும்னு விரும்புறத தலைமை வந்து கேளாக்காதாய் என்ன இருக்கக்கூடிய அந்த சூழல், இதுகெல்லாம் பார்த்துட்டு என்ன இது இன்னும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தி, மன வருத்தம், அதன் காரணமாக வேலை செய்வதில் தொய்வு, விருப்பமின்மை, பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு இம்ப்ரெஷன் உருவாயிருச்சு. எங்க இந்த அதிமுக ஒன்று சேராத வரையில இது எங்க தேரப்போகுது, நம்ம வேலை அதனால அவங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து திமுக அரசின் செயல்பாடு எப்படி? திமுகவும் அங்க 2 அமைச்சர் இருந்தாங்க சார். அங்க எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அரசியல் பழிவாங்கு நடவடிக்கைங்கிறது வம்சி எங்க மாவட்டத்தில் எப்பவுமே கிடையாதுங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எங்கள் இதுல எங்கள் அது ஆட்சியில் அமைச்சர்களாக வருபவர்கள் சரி. ஆனால் நத்த விஸ்வநாதன் வந்து 10 ஆண்டு கால அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சருங்கிற முறையில அவர் வந்து மக்கள் நல பணிகள் சரிங்களா, கட்சியோட பொதுமக்களை சந்தித்தல், இதை நிர்வாக, அது இவ சொன்னவங்க பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுங்க. சொல்றது புரியுதுங்களா? பொது மக்கள் நல திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவாரு, அதே நேரத்தில் தொண்டர்களையும் சரியா வழி நடத்துவாரு, பாதுகாத்துக்குவாரு. கட்சி பாகுபாடு இன்றி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்த நான் சொன்னாங்க. அதே போல் நான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர் சரிங்களா. எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை அரசியல் பழிவாங்க நடவடிக்கை கிடையாதுங்க. அதிமுக ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கடந்த காலத்து அமைச்சராக இருந்தாங்க நத்த விஸ்வநாதன் தன்னுடைய அரசு பணிகளையும் சிறப்பாக பார்த்துக்காரு, கட்சியும் நல்லா வச்சுக்குவாரு. இல்ல கட்சி பாகுபாடு இல்லாம அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அதே மாதிரி நான் இன்னும் சொல்றேன் உங்களுக்கு. திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மூத்த அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள், அவர் வந்து 1989 எப்ப திமுக ஆட்சி வந்து அப்போ எல்லாம் அமைச்சர். அவரும் பாத்தீங்கன்னா கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரிடம் நல்ல அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர். இந்த சில மாவட்டங்கள்ல பொலிட்டிக்கல் ஃபைட் ரைவல்ரின்னு இருக்கும்ல, அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை, அது எங்கள் மாவட்டத்தில் கிடையவே கிஞ்சிட்டும் கிடையாது. காரணம் என்னன்னா, சீசன்டு லீடர்ஸ் லைக் நத்த விஸ்வநாதன் அண்ட் திண்டுக்கல் சீனிவாசன் ஃப்ரம் ஏடிஎம்கே சைட் அண்ட் சீசன்ட் லீடர்ஸ் லைக் அண்ணன் ஐபி அண்ட் சக்கரவாணி என்ன சின்ஸ்
சச் லீடர்ஸ் பிகம் மினிஸ்டர்ஸ். இல்ல சார். அவங்க வந்து என்னன்னா அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுவாங்க அரசியல். அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்கு கொடுக்கறது, அதிமுக காரங்களுக்காண்டி ஒரு காரியம் செய்யாம இருக்கிறது, டிஎம்கே காரனா துரத்தி விடுறது, இந்த மாதிரி ஒரு இந்த பொலிட்டிக்கல் ரைவல்ட்டியா இருக்காதுங்க. அதனால திண்டுக்கல் மாவட்டம் வந்து ஒரு பண்பட்ட அரசியல் களமாக திராவிட இயக்கங்களால் அங்கதான் தொடர்ந்து பேணி காக்கப்பட்டு வருகிறது. அதான் வரேன். இப்போ வந்து நான் வந்து அரசோட செயல்பாடு எப்படி இருக்குங்க இப்போ இந்த டிஎம்கே அரசாங்கத்தை பொறுத்தவரை பெருசா குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நானுங்கிற எந்த பெரிய வீடு ஐ ஹெல்ப் ஃப்ரம் வில்லேஜ், although ஐ ரிசைடு இன் திண்டுக்கல் டவுன்ல இருந்தால் கூட எந்த கிராமத்துல தான் வீடு இருக்கு. ஸோ அங்கே எல்லாம் தோட்ட இதுகளுக்கெல்லாம் போனால இந்த அதாவது அடித்தட்டு மக்களை கவரக்கூடிய வகையிலும் அடித்தட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் இந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா, இலவச பஸ் பயணம், பிறகு புதுமை பெண் திட்டம், அப்புறம் கல்லூரி சொல்லும் இது மாணவர்களுக்கான அந்த ஒரு திட்டம், இப்படி வந்து இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில் வந்து கிராம மக்கள் வந்து திருப்தியா இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். பிளஸ் பிடிஎஸ் சிஸ்டத்துல எந்த குறை இல்லாம கொண்டு வராங்க சார். பிடிஎஸ் வந்து ஒரு பெரிய டிட்டர்மைனிங் ஃபேக்டர். உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரபாணி நல்ல மனு முதல்வர் அவர்களுடைய இது அறிவுறுத்தலை பெற்று சிறப்பாகவே செயல்பட்டு. அவர் ஏன் சார் தொடர்ந்து உடஞ்சு திட்டத்தில் இருக்கு சார்? அவர் ஃபைட் இல்லைன்னு இல்லை சார். ஒரு தடவை 2001 ஏடிஎம்கே அம்மா தலைமையில போட்டிட்டு எல்லா தொகுதிகளையும் ஜெயிச்சப்ப கூட ஒட்டஞ்சத்திரத்தில் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா அவர் வந்து சார் மக்களோட மக்களா தன்னை அடையாளப்படுத்திக்குவார் சார். நான் சொன்னேன்ல, அரசியல் கட்சி வேறுபாடு இருக்காது, ஏழை பணக்காரனை பார்க்க மாட்டாரு, இந்த ஒரு சமத்துவ உணர்வோட சகோதரத்துவம் சமத்துவம்னு சொல்லுவோம்ல, அந்த ஜாதிய பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. பார்க்க மாட்டாருங்கிறத விட தெரியாது அவருக்கு. அவளை ரொம்ப இனிமையாகவும் சகஜமாக பழவார். ஸோ ஆல்சோ ஐபி அண்ணன் அந்த எலெக்ஷன்ல வந்து அவர் இந்த மலைப்பகுதிகளில் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம தான் அந்த 2001 ஐபி அண்ணன் ஒரே ஒரு தடவை தான் போட்டிட்டதில் அவர் வந்து செட்பேக் ஆனது. அந்த அதர்வைஸ் அவரும் அவளை நல்ல இருவரும் நல்ல மக்கள் நல தொண்டர்கள். அந்த வகையில் வந்து இட்ஸ் a foregone conclusion whenever they contest assembly elections, they file the nominations, it is tantamount to mean that they are getting elected. ஏன்னா அந்த மாதிரி தான் அவர். அதே அளவுக்கு அண்ணன் நத்தவசனாலும் தொகுதியை நல்லா வச்சுக்குவாருங்க. அவரும் அவருடைய மருமகன் அண்ணன் கண்ணன் அவர்களும் தொகுதியை நல்லா வச்சுக்குவாங்க, கடுமையாக உழைப்பாங்க. வீட்டிலேயும் விசிட்டர்ஸ் சலிக்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தொகுதியை 2-3 பிரிச்சுக்கிட்டு விஸ்வநாதன் ஒரு ஏரியா போகிறார், மருமையும் ஒரு ஏரியா போகிறார், மகை ஒரு ஏரியா, அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் திண்டுக்கல் சீனிவாஸ் அண்ணன் அவர் சீசன்றில் திண்டுக்கல்ல குடியிருக்காரு. ஒரு பேர் அவரோட தம்பி பையன் தான் திண்டுக்கல் ஒன்றிய கழக செயலாளர். திண்டுக்கல்ல கொஞ்சம் ராஜசேகரன் நல்ல பையன், எல்லாத்தையும் இல்லை. அவருடைய மகன் ராஜ்மோகன் தான் இப்போ வந்து திண்டுக்கல் மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. எல்லாரும் சகஜமாக நல்ல பாச உணர்வோடு பழகிறவங்க தான். அதனால இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறை இல்லை சார் அவங்கள பொறுத்தவரையில். இந்த ஃபீல்டு ஒர்க்கு மக்களோட சார் அவங்கெல்லாம் வந்து மோர் தென் 5 decades 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பொது வாழ்க்கையை கடந்து வந்து விட்டவர்கள். எனவே அவங்களுக்குன்னு மக்கள் மன்றத்தில் ஒரு அங்கீகாரமும் ஒரு தனி சிறப்புகளும் இந்த நான் சொன்னவங்களுக்குன்னா இருக்கு சார். எனவே அவங்கள பொறுத்தவரை இது ஒன்று அவங்களால அவங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு செட்பேக்னு ஒன்று சொல்றதுக்கு இல்லை. சரி, இறுதியா சார் இப்போ வந்து பாஜக வந்து அதே நேரத்தில் என்னையும் சேர்த்துக்குங்க. நான் 1991 எம்எல்ஏ இன்று வரை பொது வாழ்க்கையில மக்கள் மெச்சத்தக்க வகையில் தான் பணியாற்றிட்டு வரேன். எனக்கு வாய்ப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஒரே முறை இருந்தேனே தவிர நான் கட்சியில பல்வேறு பொறுப்புகளில் இருந்துட்டு வர்றேன். ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ நான் எம்எல்ஏ ஆகலேங்கிற வருத்தம் வருது
வருத்தம் என்னை எந்த ஒரு எல்லளவோ முனையளவோ எப்பொழுதும் பாதித்தது கிடையாது. காரணம் நான் அதை ஒரு பழகக்கூடிய விதம் தலைவர்கள் வேற எங்கேயோ ஐ கெட் எ டியூ ரெஸ்பெக்ட். அதனால எனக்கு தொய்வு இல்லாமல் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பு எனக்கு உண்டு. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன். எந்த நிலையில் எனக்கு நிலக்கோட்டை தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கிடைத்தாலும் அது எந்த அமைப்பில் இருந்தாலும் வெற்றி என்பது எனக்கும் வந்து ஒரு இட் இஸ் ஈஸிலி அட்டைனபிள் ஒன்லி. எளிதாக வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் நானும் ஒருவனாக இருப்பேன். சார் இறுதியா சார், இப்போ பாஜக வந்து இந்த இந்துத்துவ அரசியல அங்கங்க முன்னெடுத்துட்டு வருது, இந்த கோயிலை மையப்படுத்து. நம்ம பழனி கோயிலை வச்சு கூட ஒரு சில அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க, பழனி கோயில் இதுன்னு. ஆனாலும் அங்க திமுக ஜெயிக்குது. அப்ப அந்த 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 கோயில் சார்ந்த வாக்குகள்லாம் அவங்க இருக்காது, இந்துத்துவ வாக்குகள். சார் உங்களுக்கு அதான் எங்க தமிழ்நாட்டு மண்ணோட சிறப்பு சார். இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் பெருமை அண்ணாவால் வளர்ப்படுத்தப்பட்ட மண், டாக்டர் கலைஞர் புரட்சியாளர் எம்ஜிஆர் புரட்சியாளர் அம்மா. ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் வந்து இது ஒரு சமத்துவ எண்ணத்தை வந்து இங்க திராவிட இயக்க நீண்ட கால திராவிட இயக்க ஆட்சியின் விளைவாக ஒரு சமத்துவ எண்ணத்தை சகோதரத்துவ உணர்வை மக்கள் மத்தியில் விதைத்து விட்டார்கள். எனவே இந்த மதத்தை காட்டி கடவுளை காட்டி இங்க வந்து மக்களை ஏமாத்துறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் எடுபடவே விடாது. ரெண்டு விதமா மக்கள் பார்க்கறாங்க சார். கோயிங் டு த டெம்பிள் இஸ் எ பிரைவேட் அஃபேர். சொல்றது புரியுதுங்களா? நான் கோயிலுக்கு நீங்க someone is going to the temple, it is his இது பர்சனல் அவுட்லுக். சரிங்களா? லுக் அவுட். அது அவருடைய தனி உரிமை, தனி விருப்பம். ஏன்னா அவர் நம்பிக்கை சார்ந்தது. அதை வந்து திராவிட இயக்கம் என்னைக்குமே எங்க கருத்து. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த கோயிலுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கோவிலுக்கு போவாங்க, அதே நேரத்துல கோயிலுக்கு போறதுக்காக வேண்டிய தவறாக வழிகாட்டக்கூடிய சக்திகள்கிட்டையும் மாட்டிக்க மாட்டாங்க, இராயிர மாட்டாங்க. அவங்க சித்தாந்தம் ரீதியாக அது எந்த கொள்கையில் இப்ப திராவிட இயக்க சித்தாந்தத்தில் வழி வந்தவர்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த சித்தாந்தத்தை கைவிட மாட்டார்கள். தீண்டாமை ஒழிப்பில் இருந்தோ, சமத்துவ சகோதரத்துவத்தில் இருந்தோ, சமத்துவ உணர்வில் இருந்தோ, சொல்ல புரியுதுங்களா? இப்படி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்ல இருந்து இது அதை காவு கொடுத்துட்டு கடவுள் பக்தியை முன்னிறுத்த மாட்டாங்க. அதனால வந்து பழனியில வந்து பழனியில இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் திராவிட இயக்கம் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. காரணம் மக்களுக்கு பக்திக்கும் அரசியலுக்கும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த பொது அறிவை, பகுத்தறிவை திராவிட இயக்கம் உருவாக்கி விட்டு, திராவிட இயக்கம் என்ன மக்கள் மத்தியிலே வளர்த்து விட்டு இருக்கிறது. திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்னவென்றால் என்ன, பக்தி வேறு, பக்தி என்பது வேறு, அது உங்களுடைய தனி உரிமை. ஆனால் அரசியல் சித்தாந்தம் கொள்கை என்பது அது உங்கள் அரசியல் சார்ந்த சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எனவே எந்த சக்தியும் உங்களை வந்து பக்தியை காட்டி உங்களுடைய சித்தாந்தத்தை காவாங்க முயற்சி செய்தால் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி, சுய புத்தியை பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் தப்பித்து என்ன ஆறாவது அறிவு உங்களுக்கு ஒரு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறாவது அறிவின் துணை கொண்டு நீங்கள் வந்து ஒரு மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிந்திக்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு திராவிட இயக்கம் மக்கள் மத்தியிலே வந்து வேரூன்ற செய்திருக்கிறது. அதன் விளைவாக மதவாத சக்திகள் பக்தியின் பெயரால் இங்க வந்து அரசியல் நடத்துவதற்கு, மக்களை அரசியலில் தவறான வழி நடத்துவதற்கு இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது. ஓகே சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கேள்வி பதில் சொன்ன மாதிரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.